வணக்கம். இந்திய நேரப்படி காலை 9:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னிலை, பலரை ஊக்குவித்து தாங்களும் உயர்வதாக பிரதமர் மோடி புகழாரம். விவசாயத்தில் சிறந்த ஆராய்ச்சிகளுக்கு நம்மாழ்வார் விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட உள்ளதாக தமிழக ஆளுநர் அறிவிப்பு. கெஜ்ரிவால் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது போல் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. உத்தரப்பிரதேச முதலமைச்சரை ராஜினாமா கோராதது ஏன்? எதிர்க்கட்சிகள் பதவி விலக கோரியதால் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கேள்வி. இனி விரிவான செய்திகளை காணலாம். கல்வி, விளையாட்டு, புத்தொழில் நிறுவனங்கள் உட்பட அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்குவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கடந்த 11 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை மறுவரையறை செய்துள்ளதாக தெரிவித்தார். தூய்மை இந்தியா மூலம் கண்ணியத்தை உறுதி செய்வதிலிருந்து நிதி சேவைகள் வரை பல்வேறு முயற்சிகள் மூலம் பெண்கள் சக்தியை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். உஜ்வாலா திட்டம் பல வீடுகளுக்கு புகையில்லாத சமையல் அறைகளை கொண்டு வந்த ஒரு மைல்கல் சாதனை என பெருமிதம் தெரிவித்தார். அறிவியல், கல்வி, விளையாட்டு, புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஆயுதப்படைகள் உட்பட அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்கி பலரை ஊக்குவித்து வருவதாக பதிவிட்டுள்ளார். இயற்கை விவசாயத்தில் சிறந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு நம்மாழ்வார் என்ற பெயரில் சிறந்த முதுகலை ஆராய்ச்சி விருது வழங்கப்பட உள்ளதாக தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் உலக சுற்றுச்சூழல் தின விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று பேசினார். அப்போது அவர் இந்தியாவில் நடைபெற்ற பசுமை புரட்சி விவசாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக கூறினார். உணவு உற்பத்தி அதிகரித்து நாடு முழுவதும் இயற்கை வளம் செலுத்தியுள்ளதாகவும், விவசாயிகள் ரசாயனம் கலந்த உரங்களை தவிர்த்து இயற்கை முறைக்கு மாற தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். இதையடுத்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி இயற்கை வேளாண்மையில் நம்மாழ்வார் என்ற பெயரில் சிறந்த முதுகலை ஆராய்ச்சி விருதை அறிவித்தார். ஆண்டுதோறும் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் இயற்கை வேளாண்மையில் சிறந்த ஆராய்ச்சியை மேற்கொண்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு கொடுக்கும் பணத்தை திமுக அரசு மக்களுக்கு கிடைக்க விடாமல் செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நேற்று நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார். தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மொழியில் பேச முடியாததற்கு வருத்தம் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் அதிமுக பாஜக தலைமையிலான NDA கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். மத்திய அரசு கொடுக்கும் பணத்தை திமுக அரசு மக்களுக்கு கிடைக்க விடாமல் செய்வதாக குற்றம் சாட்டினார். தமிழ் என கூறும் திமுக அரசு உயர்கல்வியை தமிழ் வழியில் கொண்டு சேர்க்காதது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் டெல்லியில் கெஜ்ரிவால் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது போல் தமிழ்நாட்டிலும் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதாக தெரிவித்தார். கும்பமேளாவில் மக்கள் இருந்தபோது உத்தரப்பிரதேச முதலமைச்சரை ஏன் ராஜினாமா கோரவில்லை என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூட்ட நெரிசல் விபத்து குறித்து கருத்து தெரிவித்தார். தனிப்பட்ட முறையில் இந்த சம்பவம் என்னையும் அரசாங்கத்தையும் காயப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் 5 காவல்துறை அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு அவமானம் என்ற கேள்விக்கே இடமில்லை என பதிலளித்தார். மேலும் கும்பமேளாவில் மக்கள் இறந்தபோது உத்தரப்பிரதேச முதலமைச்சரை ஏன் ராஜினாமா செய்ய சொல்லவில்லை என கேள்வி எழுப்பினார். கூட்ட நெரிசல் விபத்து காரணமாக பலர் பதவி விலக கூறியதால் சித்தராமையா இவ்வாறு பேசியுள்ளார். கொரோனாவுக்கு நேற்று ஒரே நாளில் 4 பேர் பலியான நிலையில் நாடு முழுவதும் 5755 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாடு முழுவதும் கொரோனா மீண்டும் தீவிரமாக பரவி வருகிறது. டெல்லி, மகாராஷ்டிரா, கேரளா, தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிப்பு அதிகமாக உள்ளது. நேற்று காலை 8 மணி வரை நாடு முழுவதும் புதிதாக 391 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5755 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் கர்ப்பிணி ஒருவரும், மகாராஷ்டிராவில் 63 வயது முதியவரும், கேரளாவில் தலா 1 நபர் மற்றும் தமிழகத்தில் 1 என நேற்று 4 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொண்டர்கள், நிர்வாகிகள் எதிர்பார்க்கும் வகையில் நல்ல செய்தியை விரைவில் தெரிவிப்பதாக பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் அரசியலுக்கு வயது கிடையாது என தெரிவித்தார்.
கருணாநிதி 95 வயது வரை அரசியலில் இருந்ததாகவும் சக்கர நாற்காலிகள் அமர்ந்து முதல்வராக செயல்பட்டதாகவும் கூறினார். இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக்க பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து தொண்டர்கள், நிர்வாகிகள் எதிர்பார்க்கும் வகையில் நல்ல செய்தியை விரைவில் தெரிவிப்பதாக கூறினார். மேலும் அன்புமணியுடன் பேசியது ரகசியம், அது தானாக வெளிப்படும் என தெரிவித்தார். மணிப்பூர் செல்வதற்கு பிரதமர் மோடிக்கு எப்போது நேரம் கிடைக்கும் என காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். 2023 மே 3ஆம் தேதி முதல் மணிப்பூரில் பிரச்சினை ஏற்பட்டு வருகிறது. நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் கருத்து தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக கூறினார். மணிப்பூர் மக்களின் துயரங்களுக்கு பிரதமர் மோடி உணர்ச்சியின்றி இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பிரதமர் மோடிக்கு மணிப்பூர் செல்வதற்கு எப்போது நேரம் கிடைக்கும் என கேள்வி எழுப்பினார். இவரது இரக்கமற்ற மற்றும் முழுமையான அலட்சியத்திற்கான விலையை மாநில மக்கள் நிச்சயம் கொடுப்பார்கள் என தெரிவித்தார். காசாவில் நேற்று உணவுப் பொருள் விநியோக மையத்தை நோக்கி சென்ற 5 பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் படையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். காசாவில் உள்ள ராஃபா நகரில் அமெரிக்க ஆதரவுடன் காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் நிவாரணப் பொருள் விநியோக மையம் செயல்பட்டு வருகிறது. காசாவிற்கு உணவுப் பொருட்கள் செல்வதற்கு இஸ்ரேல் முழு தடை விதித்துள்ள நிலையில் இந்த உணவு மையத்தை நோக்கி நாள்தோறும் பாலஸ்தீன மக்கள் படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த மையத்தை நோக்கி சென்ற 5 பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொன்றதாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் கடந்த செவ்வாய்க்கிழமை அந்த மையத்திற்கு சென்ற பாலஸ்தீனர்கள் 27 பேரை இஸ்ரேல் சுட்டுக் கொன்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் தற்காப்புக்காக துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறியுள்ளது. மயிலாடுதுறையில் நகர திமுக இளைஞரணி செயல் வீரர் கூட்டம் நகர செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் திமுக நகர இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மருது ஏற்பாட்டில் நகர செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட திமுக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா கலந்து கொண்டு இளைஞரணி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் திமுக அலுவலகமான அண்ணா பகுத்தறிவு மன்றத்திலிருந்து பேரணியாக சென்று பேருந்து நிலையம் அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணா உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சத்யசீலன், அருட்செல்வன், நகர இளைஞரணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேனியில் இஸ்லாமிய இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பகுதியில் இஸ்லாமிய இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மத்திய அரசு கொண்டுவரப்பட்டுள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது இஸ்லாமிய அமைப்பினர், இஸ்லாமிய கட்சி தலைவர்கள், ஜமாத் தலைவர்கள், இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கான இஸ்லாமியர்களின் கோரிக்கைகள் குறித்து கலந்தோசிக்கப்பட்டது. உலக சுற்றுச்சூழல் தினம் மற்றும் இளம் பருவத்தினருக்கான சுகாதாரம் குறித்து குன்றத்தூரில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்னிந்திய மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ சங்கம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் மற்றும் இளம் பருவத்தினருக்கான சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு பேரணி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. குன்றத்தூர் அருகே செயல்படும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பேரணியை தென்னிந்திய மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ சங்க தலைவர் சம்பத்குமாரி துவக்கி வைத்தார். இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டு பேரணியாக சென்று இளம் பருவத்தினர் சுகாதாரமாகவும் உடல் நலத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கத்தில் மருத்துவ வல்லுநர்கள், இளம் மருத்துவர்கள் பங்கேற்று மருத்துவ மாணவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளையொட்டி திருவொற்றியூரில் திமுக மேற்கு பகுதி சார்பில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் சமுதாய நலக்கூடத்தில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினரும் வடகிழக்கு மாவட்ட செயலாளருமான சுதர்சனம் வழிகாட்டுதலின்படி திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் அருள்தாசன் தலைமையில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் இரத்த அழுத்தம், கண் பரிசோதனை, தோல் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றது. முகாமில் சுனாமி குடியிருப்பில் வசித்து வரும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். அவர்களுக்கு ஊட்டச்சத்தான டானிக், மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன.
இதில் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பெரியபாளையம் அடுத்த கோடுவெளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியாண்டவர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கோடுவேணி ஊராட்சிக்கு உட்பட்ட 42 காரணி கிராமத்தில் அமைந்துள்ள பெரியாண்டவர் திருக்கோவில் கிராம மக்களின் பங்களிப்புடன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு தாமரைப்பாக்கம் செந்தில் குருக்கள் தலைமையில் பாளையம் அருகே ஹோமகுண்டம் அமைத்தல், பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து கணபதி பூஜையுடன் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை செந்தில் குருக்கள் தலைமையிலான சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து விநாயகர், முருகர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் மூலவர் பெரியாண்டவருக்கும் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மூலவர் பெரியாண்டவருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்றவர்களுக்கு காலை, மதியம் என இரு வேளைகளிலும் பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். விடுமுறை தினத்தை ஒட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து திரிவேணி சங்கமம், பகவதியம்மன் கோவில், கிழக்கு வாசல் போன்ற பகுதிகளில் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டுகளித்தனர். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் அதிகாலையில் சூரியன் உதயமாவதையும் மாலையில் அஸ்தமனமாவதையும் கண்டுகளிக்கவும், மேலும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம், ஐயன் திருவள்ளூர் சிலை மற்றும் அதனிடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைபாலத்தையும் சுற்றுலா படைகள் சென்று நேரில் கண்டு ரசிக்கவும் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு தினம்தோறும் வருகை தருகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை தினமான இன்று அதிகாலை முதலே சன்ரைஸ் பாயிண்ட், திரிவேணி சங்கமம், பகவதி அம்மன் கோவில், கிழக்கு வாசல் பகுதிகளிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை காண்பதற்கு குவிந்தனர். கடலிலிருந்து மேலே எழும்பி வந்த சூரியனை பார்த்து பரவசமடைந்த சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்தினருடன் செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் கடற்கரை பகுதிகளில் அமைந்துள்ள கடைகளில் தங்களுக்கு தேவையான பாசி, சுங்கு மாலைகள், அழகு சாதன பொருட்கள் போன்றவற்றை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். மேல்மலையனூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சிறப்பு செயற்குழு கூட்டம் மற்றும் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கண்ணளத்தில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் மேல்மலையனூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து ஜூன் 14ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் மதச்சார்பின்மையை காப்போம் பேரணியில் பங்கேற்பது குறித்து சிறப்பு செயற்குழு கூட்டம் மற்றும் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்சலியன், மேலிட பொறுப்பாளர்கள் சீலாளன், ஐயரி கரிகாலன், ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் நன்மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திருச்சி மாநாட்டிற்கு அதிக அளவில் மகளிர்களை அழைத்து வருவது மற்றும் மாநாட்டிற்கு செல்வதற்கான வாகன ஏற்பாடுகள் குறித்தும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்தனர். பெரியபாளையத்தில் அமைந்துள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத வேணுகோபால் சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் கிராம மக்களின் பங்களிப்புடன் சீரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு 31ஆம் தேதி பந்தக்கால் நடுதலும் சுப முகூர்த்தமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி யாக குண்டம் அமைக்கப்பட்டு பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை யாக குண்டத்தில் வைத்து அனுச்சை, விஸ்வநேஸ்வர பூஜை, விநாயகர் வழிபாடு, மகா கணபதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலையில் யாக குண்டத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை மேலதாள வாத்தியங்கள் முழங்க பட்டாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கொண்டு கோவிலை வலம் வந்தனர். அதனையடுத்து கோவிலின் கோபுரத்திற்கு புனித நீரை எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தையும் சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. மாலை 7 மணி அளவில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினரும் கிராம பொதுமக்களும் மிக சிறப்பாக செய்திருந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை வழிபட்டனர்.
கீரனூரில் பழமை வாய்ந்த உத்தமநாத சுவாமி உடனுறை பிரகாதம்பாள் திருக்கோவில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் பழமை வாய்ந்த உத்தமநாத சுவாமி உடனுறை பிரகாதம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவுறுத்தலின்படி புதுக்கோட்டை தேவஸ்தான நிதியிலிருந்து ரூபாய் 90 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தேர் அமைக்கப்பட்டு கடந்த மாதம் 28ஆம் தேதி புதிய திருத்தேர் பிரதிஷ்டை மற்றும் தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தமநாதர் சுவாமி உடனுறை பிரகாதம்பாள் திருக்கோவிலில் தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. தேரோட்டத்தை தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, மாவட்ட ஆட்சியர் அருணா, திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அதன் பின்னர் பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். தேரோட்டத்தில் மேலதாள வாத்தியங்கள் முழங்க மானாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, கட்டைக்கால் ஆட்டம் மற்றும் கோலாட்டம் நடைபெற்றது. விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு உத்தமநாத சுவாமி உடனுறை பிரகாதம்பாளை வழிபட்டனர். தலைவாசல் அருகே கருவில் இருக்கும் பாலினத்தை கண்டறிய ஸ்கேன் செய்த இருவரை சினிமா படப்பாணியில் சுகாதாரத்துறையினர் விரட்டி பிடித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறியப்படுவதை தடுக்க மாவட்ட சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே தருமபுரி மாவட்டத்தை தொடர்ந்து சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஸ்கேன் மூலம் பாலினம் கண்டறியப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்த மணிவிழுந்தான் புதூரில் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்கும் பாலினம் குறித்து ஸ்கேன் மூலம் கண்டறிவதற்காக தருமபுரி மாவட்டத்திற்கு பெண்களை காரில் அழைத்து செல்வதாக சுகாதாரத்துறையினருக்கு தகவல் வந்தது. தகவலின் பேரில் தருமபுரி மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இணை இயக்குநர் சாந்தி தலைமையிலான குழுவினர் காரை பின்தொடர்ந்து சென்றனர். காரில் அழைத்து வந்த பெண்களை வீட்டின் மொட்டைப்பாடியில் உள்ள அறையில் ஸ்கேன் செய்ய முயன்றபோது இருவரை சுகாதாரத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து இருவரிடமும் நடத்திய விசாரணையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசகளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் மகன் மணிவண்ணன், சேலம் பனமரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் மகன் பிரசாத் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர்களிடமிருந்து ரூபாய் 20,000 ஸ்கேன் செய்வதற்கு பயன்படுத்திய இயந்திரத்தையும் சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்ப்பராண்யேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி பிரமோற்சவ விழாவையொட்டி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்ப்பராண்யேஸ்வரர் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சனிய பகவான் ஆலயத்தில் பிரமோற்சவ விழா கடந்த மாதம் மே 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமி வீதியுலா தேர் திருவிழா நடைபெற்று வந்தது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக இரவு ஸ்ரீ சனி பகவான் சிறப்பு அலங்காரத்தில் தங்க காக்கை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே ஸ்ரீ சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் எழுந்தருளி வீதியுலா வருவார். எனவே நள்ளிரவில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ சனி பகவான் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மின் விளக்குகளின் ஒளியில் சகோபுரத்தில் எழுந்தருளினார். அப்போது மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வீதியுலா வந்தார். நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீனம் ஸ்ரீ மாசில்லாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், தருமபுர ஆதீன கட்டளை ஸ்ரீ சுப்பிரமணிய தம்புரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சனி பகவானை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னிலை, பலரை ஊக்குவித்து தாங்களும் உயர்வதாக பிரதமர் மோடி புகழாரம். விவசாயத்தில் சிறந்த ஆராய்ச்சிகளுக்கு நம்மாழ்வார் விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட உள்ளதாக தமிழக ஆளுநர் அறிவிப்பு. கெஜ்ரிவால் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது போல் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. உத்தரப்பிரதேச முதலமைச்சரை ராஜினாமா கோராதது ஏன்? எதிர்க்கட்சிகள் பதவி விலக கோரியதால் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கேள்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.